சில பேர் செய்கிற தவறுகளால் அவங்கவுங்க வாழ்க்கை எப்படி மாறுதுன்னு பற்றின கதையை தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. ஹலோ. ஏன்டா ஃபோன் எடுக்க இவ்வளோ நேரம்? குளிச்சிட்டு இருந்தேன் ஜெசி, அதான் எடுக்கல. சரி, என்னடா முடிவு பண்ணியிருக்க? நான் இன்னும் எந்த முடிவும் எடுக்கல ஜெசிகா. நீ முடிவு எடுக்கிறக்குள்ள எனக்கு கல்யாணமே முடிஞ்சிருந்தா வேணும். ஏய் ப்ளீஸ் புரிஞ்சுக்க ஜெசி, எனக்கு இன்னும் வேலையே செட் ஆகல. எப்படி உன்னை வச்சு பார்த்துக்க முடியும் ஜெசி, அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். நீ ஒன்றும் யோசிக்கவே வேண்டாம். நாளைக்கு என்ன நிச்சயம் பண்ண வராங்க, நான் சொல்கிறத மட்டும் நீ கேளு. வீட்டில் இருக்க ஜுவல்ஸ் பணம் எல்லாம் எடுத்துகிட்டு வரேன். இதை வச்சு இப்போதைக்கு மேனேஜ் பண்ணிக்கலாம், சரியா? டேய், சொல்கிறது கேட்குதா இல்லையா? கேட்குறேன் சொல்லு. எப்போ நான் சொல்லி நீ கேட்டிருக்க? சரி, கோவப்படாத. 1 ஹவருக்குள்ளே நம்ம எப்பவும் மீட் பண்ணுற இடத்துக்கு வந்துடும். ஓகே. ஏ வினு, வரமா? என் அம்மா கூப்பிட்றாங்க. நான் ஓகே வந்துடுறேன், பாய். என்னம்மா? சாப்பிடலையாடா? இல்லைம்மா, நான் வேலை விஷயமா ஒருத்தரை பார்க்க வெளியூர் போகிறேன். நான் வெளியே சாப்பிட்டுக்கிறேன். ஏ சக்தி, என்னங்க? டிஃபன் எடுத்து வை. எங்கே கிளம்பிட்டீங்க? ஆஃபீஸ்க்கு. ஆஃபீஸ்க்கா? சண்டே அதுமா ஆஃபீஸில் என்ன வேலை? ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்கு. யார் கூட? உங்கள் மேனேஜர் ரம்யா கூடயா? நீ சாப்பிடும்போது டென்ஷன் பண்ணாத. ஆமாம் ஆமாம், உண்மையை சொன்னால் உங்களுக்கு டென்ஷன் வரும், எல்லாம் வரும். அதான் வாரத்தில் 6 நாள் அவளை தானே பார்த்துட்ருக்கீங்க. சாருக்கு ஒரு நாள் அவளை பார்க்காம இருக்க முடியலையோ? வீட்டில் சாப்பிட்ற கூட நிம்மதி இல்லை. சே. ஆமாம், நான் தான் உங்கள் நிம்மதியை கெடுத்துட்டேன். எல்லாம் என் தலையெழுத்து. நீங்களே கெதின்னு இருக்கும் பாரு. நீங்கள் இதுவும் சொல்லுவீங்க, இதுக்கு மேலேயும் சொல்லுவீங்க. டே, உனக்கு ஒரு தங்கச்சி இருக்குது தெரியுமாடா? வேலைன்னு சுற்றிட்டு இருக்க. எப்போ தான் வேலைக்கு போக போகிறையோ? உன்னை நம்பி தான் இந்த குடும்பமே இருக்குதுடா. சரிம்மா, நான் பார்த்துக்கிறேன். சும்மா புலம்பாத. நான் கிளம்புறேன்.
டிராஃபிக் ஜெசி. சரி சரி சீக்கிரம் வண்டி எடு கிளம்பலாம். எங்க போறது? சொல்றேன், நீ முதல்ல போ. வா வாண்ணே, வந்தாச்சு. இப்போ என்ன பண்றது? முதல்ல நம்ம போய் கல்யாணம் பண்ணிக்கலாம், அப்புறம் எதா இருந்தாலும் முடிவு பண்ணிக்கலாம். என் ஃப்ரெண்ட் இருக்கான், அவன்கிட்ட கேட்குறேன். பொதுவாக எம் மனசு தங்கம், ஒரு போட்டின்னு வந்து விட்டா சிங்கம். பொதுவாக எம் மனசு. ஹலோ ஹலோ. டேய் மச்சான், ஜெஸ்ஸியை கூட்டிகிட்டு வந்துட்டேன்டா. என்னது, ஜெஸ்ஸியை கூட்டிட்டு வந்துட்டியா? அப்ப நமக்கு ஆப்பு கன்ஃபார்மடி. இப்போ என்னடா பண்ணுறது? அவளை எப்படி கூட்டிட்டு வந்தையோ அப்படியே வீட்டில் கொண்டு போய் விட்டுரு. அதான் மச்சான், உனக்கும் சேஃப்டி எனக்கும் சேஃப்டி. உன்னதான்டா நம்பியிருக்கேன். நேராக என் ரூமுக்கு போ. மீட்ரு பாக்ஸ் மேலே சாவி இருக்கு. அரை மணி நேரத்தில் நான் வீட்டுக்கு வந்துடுவேன். வந்ததுக்கப்புறம் பேசிக்கலாம். ம், ஓகே. அவன் திமிரு பிடிச்சவளாச்சே, எப்படி தான் வச்சு சமாளிக்க போகிறானோ. ஹலோ. எவ்வளோ டைம் ஃபோன் பண்ணுறது? அட்டன் பண்ண மாட்டிங்களா? கொஞ்சம் பிஸியாக இருந்தா அதான். என்ன, ரம்யா கூடயா? ஐயோ, தயவு செஞ்சு ஃபோனை வை. முடியாது. ஏன் அவ கூட இருக்காளா? சரி சரி, நடத்துங்க நடத்துங்க. ஒன்றும் இல்லை ஜெஸ்ஸி. டேய், பொய் சொல்லாத, பயமா இருக்கா? ஏய், பயந்து இருந்தால் நான் அவனை கூட்டிகிட்டே வந்திருக்க மாட்டேன். அப்புறம் என்ன யோசிச்சுட்டு இருக்க? இல்லை ஜெஸ்ஸி, சின்ன வயசுலேருந்தே நான் அப்பாவை பார்த்ததே இல்லை. எனக்கு எல்லாமே அம்மா தான். அவங்களுக்கு நான் இது வரைக்கும் எதுவுமே பண்ணதில்லை. தங்கச்சி வேறு படிச்சுட்டு இருக்கா, ஒன்றை வேற கூட்டிகிட்டு வந்துட்டேன். அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. டேய், எனக்கு உன் ஃபீலிங்ஸ் புரியுதுடா. என்னால தான் உனக்கு இவ்வளோ பிரச்சனை. எதுக்கும் கவலைப்படாத. உனக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல வேலை கிடைக்கும்டா. ஃப்யூச்சரில் நம்ம எல்லாரும் நல்லா இருப்போம்டா. வினோ, வினோ. என்னம்மா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்.
சரி 2 பேரும் சாப்பிட்டீங்களா? இல்லைடா, இனிமேல் தான் சாப்பிடணும். நாங்கள் சாப்பிட்றதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரோம். இன்னும் சீக்கிரம் வந்துடவே இல்லை. வந்துடும். உன்னை விட்டு எங்கே போக போகிறேன்? ஜெசி, கதவை லாக் பண்ணிக்க. டேய், ஜெஸ்ஸியை கூட்டிகிட்டு வந்துட்ட, ஒழுங்கா ட்ரீட் வைடா. இருக்கிற பிரச்சனையில் இப்போ இது தேவையா? ஏன்டா? சரக்கு அடித்தாதான்டா சில பல ஐடியாலாம் வரும். என்னமோ பண்ணி தொலை. அதான் வாரத்தில் 6 நாள் அவளை தானே பார்த்துட்ருக்கீங்க. சாருக்கு ஒரு நாள் அவளை பார்க்காம இருக்க முடியலையோ? யாரு கூட? உங்கள் மேனேஜர் ரம்யா கூடயா? உன்னை நம்பிதான் இந்த குடும்பமே இருக்குதுடா. ஃப்யூச்சரில் நம்ம எல்லாரும் நல்லா இருப்போம்டா. வினு, சீக்கிரம் வந்துடுவேல்ல?